இஃப்தாருக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பீஃப் கீமா மினி சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பல்லாரி பொடிசா சாப் பண்ணி அதையும் சேர்த்து அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பீஃப் கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மட்டன் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து 10 விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பீஃப் கொத்து கறினால நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து வத்த வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்விட்ஸ் பிராண்டில் உள்ள மினி சமோசா ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை பீட் பண்ணி அது நம்ம சமோசா ஷீட்டை வந்து ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரேவியும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் கூட 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு சமோசாவாக பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெடிமேட் சமோசா ஷீட்னால டக்குன்னு வந்து பொரிஞ்சிடும். அதனால் மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான பீஃப் கீமா மினி சமோசா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இஃப்தார் ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.